அனைவருக்கும் வணக்கம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025 ஆண்டு பங்குனி மாதம் 18ஆம் தேதி திருதியை திதி பரணி நட்சத்திரம் கூடிய நாளில் ஏப்ரல் மாதம் பிறக்கிறது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் புதன், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, சனி என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. பங்குனி உத்திரம் என்பது தமிழ் மக்களின் வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திருநாளாகும். பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் இந்த திருநாள் பல்வேறு தெய்வங்களின் திருமணத்துடன் தொடர்புடையதாக புராணங்கள் கூறுகின்றன. பங்குனி மாதத்தில் வரும் உத்திரம் நட்சத்திரம் சேரும் நாளை பங்குனி உத்திரம் என்கிறோம். இந்த நாளில் பல தெய்வீக திருமணங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றது. அதனாலேயே இது திருமணங்களுடன் நெருங்கிய தொடர்புடைய நாளாக கருதப்படுகிறது. பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் 2025 ஏப்ரல் 10ஆம் தேதி பிற்பகல் 12:24 தொடங்கி ஏப்ரல் 11ஆம் தேதி பிற்பகல் 3:10 முடிவடைகிறது. பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து வரும் சிறப்பு நாள்தான் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திர நாளில் பல கோவில்களில் தீர்த்த யாத்திரை மற்றும் கும்பாபிஷேகம் போன்ற சிறப்பு பூஜைகள் நடைபெறும். குறிப்பாக சிறுபுலியூர் மற்றும் சிதம்பரம் கோவில்களில் இந்நாளில் திரளான பக்தர்கள் தீர்த்தமாடி இறைவனை வழிபடுவார்கள். பங்குனி உத்திர நாளில் தானம் கொடுப்பது, தர்ம செயல்களில் ஈடுபடுவது மிகவும் புண்ணியமான காரியமாக கருதப்படுகிறது. இவ்வாறு செய்தால் நம்முடைய பாவங்கள் நீங்கி நற்பெயர்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள், திருமண தடைகள் போன்றவற்றை நீங்க பங்குனி உத்திர நாளில் சிறப்பு பூஜைகள் செய்வது வழக்கம். இந்த பூஜைகள் நம்முடைய வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி நேர்மையான எண்ணங்களை வழங்கும். பங்குனி உத்திர நாளில் தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. குறிப்பாக முருகன் கோவில்கள் மற்றும் சிவன் கோவில்களில் இந்த நாள் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும். கோவில்களில் திருக்கல்யாணம், அபிஷேகம், தீபாராதனை போன்ற சிறப்பு நிகழ்வுகள் நடைபெறும். பங்குனி உத்திரம் என்பது ஆன்மீக ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளில் இறைவனை வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்வில் நல்லிணக்கம், செல்வம், பொருள், ஆரோக்கியம் போன்ற நற்பெயர்கள் பெறலாம். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள். மிதுன ராசி அன்பர்களே, ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். மாத தொடக்கத்தில் கும்பராசியில் புதன் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் நல்ல வாய்ப்புகள் பல இல்லம் தேடி வரப்போகிறது. தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் அகலும். தாய் வழி ஆதரவும் அதிகரிக்கும். முட்டலும் மோதலமாக இருந்த அண்ணன் தம்பிகளின் உறவு இப்பொழுது ஒற்றுமையாகும். அதனோடு பாக பிரிவினைகளும் ஏற்பாடு செய்வர். முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் தேடி வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதிகாரம் மிகுந்த பதவிக்கு உயர்த்தப்படுவர். மேலும் மீனத்தில் உள்ள சுக்கிரன் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். பிள்ளைகளால் பிரச்சனைகள் வரலாம். இடமாற்றம் இனிமை தரும் விதமாக அமையாது. கல்யாண காரியங்கள் கை நழுவி செல்லலாம். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்கும். வரவு 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்காக ஆகும். உங்கள் ராசிக்கு 6, 11க்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் ஏப்ரல் 17ஆம் தேதி கடகராசிக்கு செல்லும். ஏப்ரல் 17ஆம் தேதி கடகராசிக்கு செல்லும் அவர் நீச்சம் பெறுகிறார். எனவே கடன் சுமை குறையும், கவலைகள் தீரும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாற்றம் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். போட்டி கடை வைத்தவர்கள் விலகுவர். புதிய கிளை தொழில்கள் தொடங்க முயற்சி கைகூடும். இதுவரை வாடகை கட்டிடத்தில் நடைபெற்று வந்த தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி வெற்றி பெறும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் தாமதம் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் பிரச்சனைகள் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருதுகள் வாங்கும் சூழல் உண்டு. கலைஞர்களுக்கு விருதுகள் கூட கிடைக்கலாம். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அக்கறை கூடும். பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படும். வேலைக்காக எடுத்த முயற்சி கைகூடும். ஏப்ரல் 10ஆம் தேதி புதன் மீண்டும் மீனராசிக்கு செல்கிறார். அங்கு
அங்கு நீச்சம் பெற்று சூரியனோடும் சுக்கிரனோடும் இணைந்து சஞ்சரிப்பதால் நல்ல மாற்றங்கள் வரும் என்றாலும் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு ரண சிகிச்சை செய்யும் சூழ்நிலை உண்டு. தொழிலில் லாபம் வந்தாலும் கூட்டாளிகளால் பிரச்சனைகள் உருவாகி லாபத்தை சேமிக்க இயலாது. தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை. இடம் விற்பனையால் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். மேலும் மீன ராசியில் உள்ள சனி பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து 3, 6, 10வது ராசிகளை பார்வையிட்டு பலன்களை தருவார். சனியின் பார்வைதான் அதிகமான நன்மை தீமைகளை செய்யும் என்று ஜோதிட நூல்கள் கூறப்படுகிறது. சனியின் 3ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 12வது விரயஸ்தானமான ரிஷபத்தை பார்க்கிறது. ரிஷபராசி விரயஸ்தானம் என்றாலும் அதன் ராசிநாதன் சுக்கிரன் ஆவார். சனிக்கு சுக்கிரன் நட்பு கிரகமாகும். அதனால் சனியின் பார்வையால் அதிகமான நன்மையை அடைபவர் நீங்கள்தான். ரிஷப ராசிக்கு 1, 10, 9 திரிகோண ராசிகள் ரிஷபம், கன்னி, மகரம் ஆகும். இதுவரை திரிகோண ராசியில் ரிஷப ராசியில் குரு கிரகம் இருந்தும் எந்த விதமான நல்ல பலன்களையும் அடைந்திருக்க மாட்டீர்கள். உடல் நலிவு, நோய், சிரமம், தொழில், உத்தியோக, காரிய தடைகள் என பல சிரமங்களை அடைந்திருப்பீர்கள். இதற்கு காரணம் ரிஷப ராசிக்கு மற்றொரு திரிகோண ராசியான கன்னியில் கேது இருந்து எல்லா காரியங்களிலும் தடைகளை தந்து வந்தார். இந்த வருடம் ராகு கேது பெயர்ச்சியில் கேது பகவான் கன்னி ராசியில் இருந்து கேது பகவான் ராசி மாறி சிம்ம ராசிக்கு வந்து விடுவார். இதனால் திரிகோண ராசி பலம் வலுவடையும். சனியின் 3ஆம் பார்வை ரிஷப ராசியின் திரிகோண ராசியான கன்னி, மகரத்திற்கு நன்மைகளை தரும். 3ஆம் பார்வையால் இதுவரை திருமணமாகாத ஆண்கள், பெண்களுக்கு திருமணம் கூடி வரும். வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் செயல்படும். சுபகாரியங்கள் செய்ய நேரும். சனியின் 6ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான சிம்ம ராசியில் பதிகிறது. சிம்ம ராசி சூரியனின் ஆட்சி வீடாகும். தந்தைக்கு சில சிரமங்கள் உண்டாகும். அவரின் திறமைகள், செயல்பாடுகள் குறையும். மேலும் தற்போது கேது கிரகம் ராசி மாறி சிம்ம ராசிக்கு வருவதால் தந்தையின் முயற்சிகளில், செயல்களில் தடைகள் உண்டாகும். தொழிலில் தடை தாமதம் உண்டாகி வருமானம் குறையும். கடன்காரர்கள் தொல்லை அதிகரிக்கும். நோய் தாக்கம் அல்லது வேறு காரணங்களால் தொழிலார்வம் குறையும். தொழிலை நிர்வாகம் செய்ய முடியாத நிலை உண்டாகி அவரை முடக்க செய்துவிடும். மிதுன ராசிக்காரர்களே, இப்போது நீங்கள் தொழில் நிர்வாகம் பொறுப்பேற்று நிர்வாகம் செய்ய நேரிடும். நீங்கள் பொறுப்பேற்றவுடன் உங்கள் இளைய சகோதரம், தந்தையின் இளைய உறவுகளான அக்கால், தம்பி, அண்ணன், தங்கை என உறவுகள் ஆதரவு கிடைக்கும். அவர்கள் மூலம் தொழில் சீராகும், வருமானம் வரும். சனி இப்போது உங்கள் 10வது ராசியிலேயே உள்ளார். ஸ்தான பலன், ராசி பலன் இரண்டும் நன்மைகளை தரும். 3ஆம் பார்வை பெறும் ரிஷப ராசிக்காரர்களும் அதற்கு திரிகோண ராசியான கன்னி ராசிக்காரர்கள் உதவி செய்வார்கள். 30 வருடங்களுக்கு பிறகு சனி பகவான் 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்திற்கு வந்துள்ளார். தொழில், வாழ்க்கை, பொருளாதாரம், குடும்பம், பொறுப்பு அனைத்திலும் மாற்றம் தருவார். சனி தரும் நன்மைகளை புத்தியால் புரிந்து செயல்பட்டு அடைந்து அனுபவித்துக் கொள்ளுங்கள். அறிவு, உழைப்பு, முயற்சி, குடும்பத்தார் ஆதரவு அனைத்தும் உங்கள் ஆற்றல் திறமையை வெளிப்படுத்தும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம்: இம்மாதம் செவ்வாய்க்கிழமை தோறும் வடக்கு நோக்கிய அம்பிகையை வழிபடுவது நன்மை உண்டாகும்.